கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பரிசுமான இந்த அன்பின் நல்ல நாளிலே ஆண்டவர் உங்கள் எல்லாம் இந்த காணொளி சந்திப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு நம்ம ஒரு சந்தி பார்க்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று பார்க்கிறோம். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று ஆண்டு சொல்வதை பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே ஒரு பரிசுத்த தேவனாய் வந்தார். பரிசுத்த ஆவியினாலே பிறந்தார். பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட்டார். பரிசுத்த ஆவியினாலே அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். அவர் இந்த காலத்தில் அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்த நிமித்தம் நமக்காக ஒரு பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட்டது. ஒரு ரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்று எழுதியிருக்கிறது. எல்லா ஜனங்களுக்காக ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அப்போது நம்முடைய பாவங்கள் அக்கிரம சாபங்களும் நீங்கும். அது சாதாரண ஒரு மனுஷ ரத்தம் என்றால் சாதாரண விலங்குகள் ரத்தம் அல்ல. அது ஒரு பரிசுத்த ரத்தமாக இருக்க வேண்டும். அப்படிதான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியினாலே அவர் பிறந்தார் என்று பார்க்கிறோம். பரிசுத்தமாய் வாழ்ந்த நிமித்தம் பரிசுத்தமாக ரத்தத்தை நமக்காக சிந்தினார். நம்ம எல்லாம் மீட்கும்படி, நம்ம எல்லாம் பாவத்திலிருந்து சாபத்தில் அக்கிரமங்களிலிருந்து நம்ம எல்லாம் பரிசுத்தப்படுத்தும்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாய் வாழ்ந்தார், பரிசுத்தமாய் வளர்ந்தார். பரிசுத்தமாய் வாழ்ந்த நிமித்தம் நமக்காக அந்த ரத்தம் பரிசுத்தமாய் சிந்தப்பட்டது என்று பார்க்கிறோம். அப்படி ஆண்டவர் எப்படி இருந்தாரோ அப்படிதான் நம்ம எல்லாம் இருக்க சொல்லுகிறார். கர்த்தர் ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். நம்ம எல்லாம் நல்லவனாக இருக்க சொல்லுகிறார். அவர் பரிசுத்த தேவனாக இருந்தார். நம்ம எல்லாம் பரிசுத்தராக இருக்கும்படி சொல்லுகிறார். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். நான் எப்படி வாழ்ந்தானோ அதே போல நீங்களும் வாழுங்கள். நல்ல ஒழுக்கமாக, தீமை செய்யாதபடி, எல்லாருக்கும் நன்மை செய்யும்படி பரிசுத்த வாழ்க்கையோடு நீங்கள் வாழுங்கள் என்று ஆண்டு சொல்வதை பார்க்கிறோம். நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தமான தேவனாக இருக்கிறார். ஆபிரகாம் தேவன், ஈசாக்கு யாக்கோபின் தேவனமானவர் ஒரு பரிசுத்த தேவனாக இருக்கிறார். மோசே பாருங்க, அவரை ஆண்டு மூலமாக சந்திக்கும் பொழுது அந்த மலை மேலே எரிகிற அந்த மரம் இருக்கிறது. அது பச்சை மரம் எரிந்து கொண்டிருக்கிறது. அங்கே மோசே இடத்துல ஆண்டவர் தரிசனம் ஆகிறார். அது பரிசுத்தமான இடமா இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார், இது பரிசுத்தமான இடம், உன் பாதத்தை கழட்டி போடு என்று. ஆண்டவர் எங்கே இருக்கிறாரோ அது ஒரு பரிசுத்தமான இடம். சபையில் இருக்கிறதுனால் அங்கே பரிசுத்தமான இடம். ஆண்டவர் தொழுது கொள்ளும் போது, ஆண்டவர் துதிக்கும் பொழுது அது ஆண்டோட மகிமையினால் நிறைந்திருக்கும். அந்த இடம் ஒரு பரிசுத்தமான இடமா இருக்கும். அதே போல நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆணைகள்லாம் இருக்கிறாங்க, எல்லாம் பரிசுத்தமாக இருக்கிறது. நம்ம எல்லாம் பரிசுத்தப்படுத்தி வைத்து ஆண்டவர் நம்மை அப்படிதான் இருக்க சொல்லுகிறார். நம்ம அழைத்த தேவன் பரிசுத்தம் இருக்கிறது போல நாம் நம்முடைய நடக்கை எல்லாவற்றிலுமே பரிசுத்தராக இருக்க வேண்டும். பரிசுத்தமாய் நம்மை காத்து கொள்ளும் போது தான் ஆண்டு சமூகத்திலே நம்ம இளைப்பாற முடியும், பரலோகத்தில் நம்ம சேர முடியும். அது மாத்திரமல்ல, நம்ம ஆத்மாவை மாத்திரமல்ல, நம்ம சரீரத்தை கூட, நம்ம நடக்கைகள் எல்லாவற்றிலுமே, நம்முடைய கண்களிலிருந்து, நம்ம செய்கிற வேலையிலிருந்து, நம் நடக்கைகள் எல்லாவற்றிலுமே, எண்ணங்கள் சிந்தனை எல்லாவற்றுமே ஒரு பரிசுத்தமாய் நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்தமாய் நம்ம வாழ்ந்து கொள்ள வாழ வேண்டும். இன்றைக்கு இருக்கிற உலகம், இன்றைக்கு இருக்கிற இந்த உலக சிற்றின்பங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேக ஜனங்கள், நம்முடைய கண்போன போக்கில் போய்கொண்டிருக்கிற ஜனங்கள் பாருங்க, பரிசுத்தமாக இல்லாதபடி, கிறிஸ்துவ பிள்ளைகள் இன்றைக்கு பரிசுத்தமாக இல்லாதபடி தாங்கள் அழித்து கொண்டு இருக்கிறார்கள். பின்னோக்கி போகிற ஜனங்களாக இருக்கிறார்கள். அவர்கள் மனதில் ரட்சிக்கப்பட்டு ஞானசம் எடுத்தாலும் கூட பிசாசானவன் அவன் தந்திரத்தினாலே வஞ்சிக்கப்பட்டு, பிசாசு கிரியையினாலே வஞ்சிக்கப்பட்டு அவங்களை பரிசுத்தை இழந்து பரிசுத்தத்தை குறைச்சலாக்கி போடுகிற ஜனங்களாக இருக்கிறார்கள். அதனால் இந்த தேவன், என்னோட பரிசுத்தமான தேவன் எப்படி பரிசுத்தமாய் வாழ்ந்து வளர்ந்தாரோ அது போல நாமும் நடக்க எல்லாவற்றிலுமே பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரலோகத்தில் பார்க்கிறோம், சேனைகளின் கர்த்தர், அங்கே இருக்கிற தூதர்கள், அங்கே இருக்கிற தூதர்கள்லாம் பாருங்க, அவங்களுக்கு 6 சட்டைகள் இருந்தது. இந்த 6 சட்டைகளாலே 2 சில முகத்தை மூடி, 2 சில கால்களை மூடி, 2 சில பறந்து ஒரு நோக்கி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகத்தை பரிசுத்தர், சேனைகத்தை பரிசுத்தர் என்று அவருடைய பூமி இந்த அவருடைய மகிமையில் இருந்திருக்கிறது என்று அவள் இரவு பகலும் ஓயாமல் சொல்லிக்கொண்டே இருந்தாள் என்று பார்க்கிறோம். இருந்தோறும் இருக்கிறோம் வருமான கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் சதா காலம் இரவும் பகலும் துதித்து கொண்டே இருக்கிறார்கள். ஏனெனில் அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்முடைய ஆண்டவர், பரிசுத்தமான தேவன், எல்லாவற்றுக்கும் மேலான தேவன், பரிசுத்தை காத்து கொண்டிருக்கிற தேவன். நம்மையும் அப்படிதான் இருக்க சொல்கிறார். நீங்களும் அப்படி இருங்கள். நடக்க எல்லாவற்றிலும் நீங்கள் பரிசுத்தராக இருங்கள். அப்போதுதான் நம்ம ஆண்டு கிட்டி சேர முடியும். பரலோகத்தில் நம்ம போகும்பொழுது நம்ம பரிசுத்தராக இருக்கும்போது தான் பரலோகம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இல்லையென்றால் நம்ம நரகத்துக்கு தான் செல்ல வேண்டும். அதனால நடக்க எல்லாவற்றிலுமே ஒரு பரிசுத்தை காணும்படி பரிசுத்தை நம்ம அணிந்து கொள்ளுகளாக இருக்க வேண்டும். பரிசுத்த தேவன் நம்மளோடு வைத்திருக்கும் போது அவர் நம்மையும் அப்படிதான் வைப்பார்.
பரதம் எப்படி எல்லாம் துத்தி கொண்டு இருக்கிறார்களோ, அப்படி சபையில் துத்தி கொண்டிருக்கிறார்களோ, அங்கே ஆண்டவர் எங்கே வாசம் செய்து கொண்டிருக்காரோ அங்கே இடத்துல பரிசுத்த தேவன் வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட பரிசுத்த தேவனை நாமும் நம்முடைய எண்ணங்கள் சிந்தனைகளிலிருந்து நம்முடைய எல்லா அசுத்த காரியங்களிலிருந்து விடுபட்டு எல்லா பாவம் விடுபட்டு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்போது கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.